வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் ஸ்லிங் பேக் பார்க்க போகிறோம். ஸோ இது நான் ஸ்பெஷலி மேட் பண்ணதே பார்த்திங்கனாக்கா இந்த ஹேண்டிலுக்காக தான். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரை பண்ணுறதுக்கு, அதுக்காக நான் ட்ரை பண்ணேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் நான் ப்ளூ கலரில் எடுக்கிறேன். ப்ளூ 4, ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2. ரெண்டு சைடும் ப்ளூ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல ஒயிட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு ஒரு சைடு ப்ளூ அண்ட் ஒன் சைடு ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணுறதுக்கு ப்ளூ தான். ஹார்ட் ஷேப் மட்டும்தான் ஒயிட் கலரில் வரும். ஸோ அது வர இடத்துலலாம் அந்த ஹார்ட் ஷேப் ஃபார்ம் ஆகிட்டு வரும். 4th ஸ்டெப்பு ஒரு ஒயிட் அண்ட் ஒன் ப்ளூ. நெக்ஸ்ட் 3 ஸ்டெப்பு ஃபுல்லாக ப்ளூ கலர் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயிட்டுக்கு அப்புறம் திருப்பியும் 2 ப்ளூ சேர்த்தியாச்சு. அதே போல் இது லாஸ்ட் ஸ்டெப்பு, டேர்னிங் ஸ்டெப்பு. ஸோ இந்த மாதிரி பீடை ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ இங்கேருந்து மேலே போகலாம். இப்போ டேர்னிங் ஸ்டெப்பு. ஸோ டேர்னிங்கில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே 3 பீடை ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் ப்ளூ கலர் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 ப்ளூ எடுத்திருக்கேன். இது லைன் 2ல ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டெப் 3. நான் இது ஈச் லைனாக நான் லைன்னு சொல்லிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் டேர்ன் பண்ணி போகிறத. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல 2 ஒயிட் எடுத்திருக்கேன். அதே போல் ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 2 ஒயிட் தான். ஸ்டெப் 4 2 ஒயிட்டு. இந்த மாதிரி நமக்கு ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகும். அடுத்து ஸ்டெப் 5ம் 2 ஒயிட்டு. ஸ்டெப் 5, ஸ்டெப் 6ல 1 ஒயிட் அண்ட் 1 ப்ளூ எடுத்திருக்கேன். ஸ்டெப் 7ல ப்ளூ கலர் டர்ன் பண்ணிக்குவோம். ஸோ 2 லைன் we completed. டூ லைன் முடிச்சிருக்கோம். இப்போ தேர்ட் லைன் ஸ்டார்டிங் ஃபுல்லாக ப்ளூ தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன் ஸ்டார்டிங் ப்ளூ கலர். இப்போ இந்த தேர்ட் லைன் கம்ப்ளீட் போனால் ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 2 லைன் 3ல ஸ்டெப் 2 ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தேர்டு ஸ்டெப்பில் 2 ஒயிட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 2 ஒயிட் கலர். நம்ம அடுத்து இன்னொரு 2 ஸ்டெப் முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டெப்பு 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 1ல 4 ப்ளூ கலர். ஸ்டெப் 2ல ப்ளூ 1 ஒயிட் 1. ஸ்டெப் 3 2 ஒயிட். ஸ்டெப் 4 2 ஒயிட். ஸ்டெப் 5 2 ஒயிட். இப்போ ஸ்டெப் 6 1 ஒயிட் அண்ட் 1 ப்ளூ. அடுத்து ஸ்டெப் 7 ஃபுல்லாக ப்ளூ. இப்போ 3 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல முடிச்சிருக்கோம் 2 ப்ளூ போட்டு. இப்போ 4th லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே 3 ப்ளூ போட்டிருக்கேன்.
இன்னும் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்துருவோம். 4th லைனில் step 2 1 blue and white. step 3 2 white. அதே போல் step 3 step 4 step 5 2 white colors தான். கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது step 2 blue white, step 3 white white, step 4 white white, step 5 white white, step 6 1 white and 1 blue. next 2 ஸ்டெப்பும் ஃபுல்லாக ப்ளூ தான். இந்த லைனை ப்ளூ போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 5th லைனை ப்ளூ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டெப் 5 அதாவது லைன் 5 வந்துட்டோம். லைன் 5ல் ஃபஸ்ட்டு இது 3 பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 5th லைனில் ஸ்டெப் 2 1 ப்ளூ 1 ஒயிட். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப்பு 2 ஒயிட் தான். ஸ்டெப் 3 2 ஒயிட், ஸ்டெப் 4 2 ஒயிட். இதோட ஒயிட் கலர் முடிஞ்சது. இனிமேட்டு ஒயிட் கலர் வராது. இந்த லைன் ஃபுல்லாக நம்ம என்ன ப்ளூ கலர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒன்லி ப்ளூ கலர் ஃப்ரம் திஸ் ஸ்டெப். இதோட இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டோட்டல் 5 லைன்ஸ் வந்திருக்கு. 1 2 3 4 5. இப்போ 6th லைன் போட்டுக்கலாம். 6th லைன் ஃபுல்லாக நமக்கு ப்ளூ கலர் தான். இந்த லாஸ்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் 6th லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 1 2 3 4 5 6 ஃபுல்லாகவே ப்ளூ கலர் தான். இந்த இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதே போல் இன்னொன்று ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 3 ஒயிட் எடுத்திருக்கேன். லெஃப்டில் 1 ரைட்டில் 1 போட்டு சென்டரில் 1 க்ராஸ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நமக்கு சைடுக்கும் பேக்கு ஃப்ரண்ட்டுக்கும். நெக்ஸ்ட்டு பீடை வந்து ஜாயின் பண்ணி அனதர் பீஸோட ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இந்த ஒயிட் கம்ப்ளீட் பண்ணோம். இங்கே ஒரு ஒயிட் ஆட் பண்ணி லெஃப்ட் பீட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு பீடை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லெஃப்ட் சைடு ஒயரை நெக்ஸ்ட் பீடில் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் பீடில் ஆட் பண்ணி 2 ஒயிட் எடுத்திருக்கேன். க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயிட்டில் டைட்டாக புல் பண்ணிக்குவோம். இப்போ ரைட் சைடு ஒயரை நெக்ஸ்ட்டு 2 பீடு வழியாக உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு ஒயிட் போட்டு க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இதில் ஒரே ஒரு ஒயிட் போட்டு க்ராஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம இது ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணிடுவோம். அப்படியே இந்த சைடும் கொண்டு வந்து பேக் அடி பார்ட்டு பாட்டம் பார்ட்டையும் கவர் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த சைடு ரைட் சைடும் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு இது பாட்டம்
the another side. இந்த கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதே சேம் ஸ்டெப்ஸை இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படி ஃபாலோ பண்ணலாம் ஹேண்டிலுக்கு. இந்த இதில் இப்போ நம்ம இதோட நான் நெக்ஸ்ட்டு ஒரு 4 லைன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4. இப்போ இந்த இடத்துல ஹார்ட் ஷேப் டிசைன் கொண்டு வருவோம். இப்போ நம்ம ஹார்ட் ஷேப்பு நான் பர்பிள் கலரில் கொண்டு ப்ளூ கலரில் எடுத்துகிட்டு வர போகிறேன். இது ஒரு ஒயிட்டு 2 ப்ளூ ஆட் பண்ணியிருக்கேன். இது ஸ்லிங் பேக் டைப் அப்படிங்கிறதுனால ஹேண்டில் வந்து லாங்காக போடுறேன். ஸோ பேட்டர்னோடு போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரைட் சைடில் ஒரு ஒயிட்டு அண்ட் 1 ப்ளூ க்ராஸிங். பர்பிள் ஆட் பண்ணதுலேருந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ நான் போடுறது தேர்டு ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து. இது ஃபோர்த்து ஸ்டெப்பு, 2 ப்ளூ. இது ஸ்டெப் 5. இந்த மாதிரி மேலே 2 ப்ளூ ரைட் சைட் போட்டு இன்னொரு ப்ளூவில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 6 வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மட்டும் போட போகிறோம். இப்போ இந்த ஸ்டெப்பில் 3 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே போட்டுக்கலாம். எந்த பீட் வழியாக வந்தோமோ அதுலேயே க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கணும் நமக்கு. எந்த பீட் வழியாக வந்தோமோ அந்த பீட்லேயே நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிட்டு எல்லா ஒயரையும் 2 ஒயரையும் எடுத்துகிட்டு வந்து இந்த பீடில் ஜாயின் பண்ணணும். எல்லா ஒயரையும் எடுத்துகிட்டு வந்து இந்த பீடில் ஜாயின் பண்ணணும். நான் இப்போ ஆல்ரெடி இந்த லெஃப்ட் சைடு ஒயரை கொண்டு வந்துட்டேன். இப்போ ரைட் சைடு ஒயரை நான் இங்கிட்ட எடுத்துகிட்டு வரேன். இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ திருப்பியும் ரைட் சைடு ஒயரை லெஃப்டில் இந்த நெக்ஸ்ட் பீட்டில் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரில் ஜாயின் பண்ணி 2 பீடை க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரைட் சைடு ஒயரில் பீட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டாப்பில் கொண்டுட்டு வரணும். ஸோ இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். 3 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் போடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை 3 பீட் எடுத்திருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாக இதே ஸ்டெப் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நடுவில் ஒயிட் வரும். இது ஃபஸ்ட்டு 1 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் 4 ப்ளூ போட்டிருக்கோம்ல, நெக்ஸ்ட்டில் 2 ஒயிட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹார்ட் ஷேப் கம்ப்ளீட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு ஒயிட் அண்ட் 1 ப்ளூ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகும். இப்போ அடுத்ததுக்கு போகலாம். இப்போ நான் ஃபைனலாக 2 ப்ளூ போட்டிருக்கேன். இதோட இந்த ஹார்ட் ஷேப் கம்ப்ளீட் ஆகுது.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பியும் கண்டினியூட்டி வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரை இந்த சென்டரில் நம்ம ஆட் பண்ணிட்டு போகணும். ஸோ நான் வயரை திருப்பியும் இந்த ஒயிட் பீடுக்கே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட்டு பீட்ஸ் வழியாக க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக போயிட்டு நம்ம டைட்டாக புல் பண்ணோன்னா எல்லாம் செக்யூராக செட் ஆகிடும். இந்த மாதிரி பீட் குள்ளரை விட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு வயரை கொண்டு வரணும். இந்த பீடுக்கு இப்போ நான் வயரை இங்கே கொண்டு வந்துட்டேன். இன்னும் அப்படியே திருப்பியும் ஒயிட் கலர் பீடை நம்ம இதே போல் எடுத்துகிட்டு போவோம். இப்போ இங்கே கண்டினியூ பண்ண மாதிரியே இங்கேயும் கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். இதே போல் இன்னும் 2-3 ஹார்ட்ஸ் அங்கங்கே வர மாதிரி போட்டுட்டு லாங் ஹேண்டிலாக இதை விடுவோம். முடிச்சுட்டு காட்டுறேன். நம்ம இங்கே இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்படியே கண்டினியூ பண்ணேன். நான் நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்தும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் அந்த ஹார்ட் ஷேப் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து இந்த 2 எண்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு, இந்த பீட்லேயே நம்ம போட்டதுக்கு பதிலாக சீட் பீட்டில் போட்டிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குட்டியாக கிடச்சிருந்துருக்கும் நமக்கு ஹேண்டில். இதுவும் நல்லாயிருக்கு. பட் ஸ்டில் நான் என்னோட தாட் வந்துச்சு, ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். திருப்பி ஃபஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் பிரிக்கணுமேனு நான் விட்டுட்டேன். யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா ஹேண்டில் மட்டும் சீட் பீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதோட நாட் போட்டுட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணிட்டேன். இது ரொம்ப பேசிக் மாடல் தான், பிகினர்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. தேங்க்யூ.